அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இறை வார்த்தை 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 11 கூறுகின்றது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. அன்பர்களே, இறைவனின் வார்த்தை கடந்த கால நிகழ்வை வெறும் வரலாறாக சொல்லவில்லை, மாறாக அவை நம் வாழ்க்கைக்கான ஆன்மீக பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளன. இஸ்ராயல் மக்கள் இறைவனின் அன்பையும் அற்புதத்தையும் அனுபவித்தும் பல முறை கீழ்ப்படியாமல் தவறி வாழ்ந்தன. அவர்களின் வெற்றிகளும் தோல்விகளும் நமக்கு ஒரு பாடமாக கொடுக்கப்படுகின்றன. இறைவனை நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அதே தேர்வு உள்ளதா? உலகத்தின் குரலை பின்பற்ற போகின்றோமா அல்லது இறை வார்த்தையின் வழியில் நடக்கப் போகின்றோமா? ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை தியானித்து அதன்படி வாழும்போது நம் தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டு விசுவாசத்தில் முதிர்ச்சி அடைய வேண்டும். ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமது வார்த்தையின் மூலம் எங்களை வழி நடத்துவதற்கு நன்றி. கடந்த காலத்தின் பாடங்களை உணர்ந்து உமது சித்தத்தின்படி வாழும் ஞானத்தை எங்களுக்கு தாரும். சோதனைகளில் நிலைத்து நின்று விசுவாசத்தில் உறுதியாக வாழும் அருளை எங்களுக்கு அருள் புரியும். இயேசுவின் தூய நாமத்தில் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இறை வார்த்தை வரலாறு மட்டுமல்ல, அது இன்று நம் வாழ்க்கைக்கான அறிவுரையும் வாழ்க்கை பாடமாகும். எல்லாம் வல்ல அன்பிறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.